அது குறித்து தினமலர் தேவாலோட மார்க்கெட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்பா அம்மா என்ன பேப்பர் வேணாலும் படிக்கணும், பிள்ளை படிக்கும் போது என் பேப்பர் படிக்கணும். 2 years சோஷியல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி ஒரு 30 வருஷத்துக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம் ஜெயிச்சு காட்டுவோம்னு ஒரு வருஷம் எக்ஸாம் முடிச்ச உடனே வழிகாட்டின்னு என்ன கோர்சஸ் படிக்கணும். இதுல என்னோட பிரெயின் செட் 30 வருஷம் 38 மாவட்டங்கள் மாஸ் ஆடியன்ஸ் பேசி தந்திக்கு ஒரு 10 வருஷம் பண்றேன், ஹிந்துக்கு 10 வருஷமா பண்றேன். என்னோட பாப்புலாரிட்டி எஜுகேஷன் பயன்படுத்தக்கூடாது கொள்கை. அதனால இவரைகிட்ட எழுதுற ஒரு mentor I have a management institute called Galaxy Institute. I speak with you. So the total background and marketing advertising like video involvement. இன்னைக்கு வந்து பிரசாந்த் கிஷோர் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் நான் வர்றதுக்கு 20 வருஷத்துக்கு முன்னாலே 6 கலைஞர் சேர்ந்து கம்பெனி அவங்க ரொம்ப க்ளோஸாக ஒர்க் பண்ணி ஸ்டெண்டிங் கலைஞர் டிவி பண்ணாங்க. சொன்ன டைம்ல மாற்றி மாறி இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சகித்த வேலையை தான் கொஞ்சம் கன்சிடரேஷன் அக்ரிகல்ச்சர் எல்லா கிராமத்திலும் நம்மள மாதிரி அரசு பள்ளி தமிழ் வழியில வந்தவங்க அதுக்காக அவுட் ஆஃப் த வே நினைக்கிறேன். நான் சொன்னேன் அவுட்மெண்ட் அவுட் ஆஃப் நீங்க எல்லாருக்குமே ஒரே லிங்க் வந்து நாங்க எல்லாம் சேர்த்து படிச்சோம். எவ்ரிபடி ஆர் இன் டிஃபரண்ட் ஃபீல்ட்ஸ். இப்போ நான் வந்து ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியால வந்து எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர். So I look after all the 5 southern states. தமிழ்நாடு கவர்மெண்ட்ல 3 years I was there as இலங்கை தமிழர்களோட அந்த ரீஹாபிலிட்டேஷன் அண்ட் நான் ரெசிடென்ட் தமிழ்ஸ் பார்த்துருந்தேன். அப்புறம் டிஃபரெண்ட் கேபிள் கமிஷனரா இருந்தேன். அப்புறம் ஒரு கிரைசிஸ் டைம்ல வந்து அந்த ட்ரெயின் அந்த டைம்ல அது ஒரு மேசிவ் எக்ஸர்சைஸ். நீங்க சொல்லுங்க. HPC நான் 2000 யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிட்டு அப்போதான் எனக்கு ஒரு எக்ஸ்போசர் கிடைச்சது. மேனுஃபேக்சரிங் இங்கே தான் சேகர் அவங்களாம் இருந்தாங்க. இங்கேருந்து அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து IIM அஹமதாபாத் 10% ஆல்கோ கிளியர் பண்ணேன், HPCL கிளியர் பண்ணேன், மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங். பட் ஸ்டடி சர்க்கிள்ல வந்து இவங்கெல்லாம் ட்ரைனிங் சார் படிக்கணும். ஆக்சுவலி சார் வந்து எனக்கு ஒரு ஆள் தான் ஐடி கார்டு தான் போன மாதிரி இருந்துச்சு. ஐஎன்டி புதுக்கோட்டை போய் தம்பி இங்க சர்வீஸ் joint commission commercial joint அந்த நம்ம அவரு காம்பஸ் வெளியில working from good.
சார் எல்லாருக்கும் வணக்கம். சிவசங்கர் குரூப்ல பாத்திருப்பீங்க, பேர் பாத்திருப்பீங்க. அதுக்கு தெரியணுன்றதுக்காக தான் பேர் போட்டேன், எல்லாம் போட்டுக்க மாட்டேன். நான் வந்து ஓகே ஓகே நாங்க செக்ரட்டரியேட்ல ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல இருக்கேன். 2007 ஜாயின் பண்ணேன். இடையில ஒரு 5 இயர்ஸ் வந்து டெப்டேஷன் போயிருந்தேன், ஊருக்கு போயிருந்தேன். ரிட்டர்ன் திருப்பி ரெவன்யூல தான் இருக்கேன் சார். கிளன்ஸ் பார்த்து செக்ஷன் ஆஃபீஸ். மேடம் வந்து 15 வருஷம் இருந்தீங்களா? 15 வருஷமா? நான் வந்து இன்ட்ரெஸ்டிங் பண்ணேன், இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸ். என்ன கழுத்தால இருந்து ஒரு 700 பிளைட்டு அந்த ஏர்போர்ட் கூட்டிடுவாங்க, வந்து பிளைட்டுகள் முன்னாடி கூட்டிடுவாங்க, வந்து திறப்பாங்க. அப்படியே பார்த்துட்டு வந்து குத்து மதிப்பா இறக்குவாங்க. இங்கதான் இருக்கும். அப்படி இறக்குவாங்க பிளைட்டை. இறக்குன பிறகு ஏர்போர்ட் திறப்பாங்க. வெளியில 10 அடிக்கு ஒரு தடவை பில்டிங் இருக்கு. ஒரு நிறைய சைக்கிள் ரிக்ஷாவில தான் நிறைய டிராவல் பண்ணேன். இம்ப்ரூவ் ஆயிருக்கலாம். இன்னைக்கு எப்படி தெரியல. இன்னைக்கு நல்ல சிறங்க அங்க 4.5 years நம்ம ஸ்டடி செட் வந்தமான கேட்கிறாங்க. ஸ்டடி செட் தெரியும் மட்டும்தான் நாங்க சொல்றோம். நாங்க அவரை பத்தி கேட்கவே இல்லை. எதுக்கு நீங்க ஆள் சேர்க்கிறீங்க? எனக்கு உங்களுக்கு தெரியும். இப்பதான் உங்களை ஆள் சேர்த்துட்டு இருக்காரு. உங்களை பத்தி எதுவுமே சொல்றேன். நீங்க ஒரு மன்னவர். சில பேரு நமக்கு இன்னமும் ஒரு மனிதனுடைய ஆளுமை தன்மை, ஒரு அமைப்பினுடைய ஆளுமை தன்மை ரெண்டுமே ஒன்றுங்கள் எல்லாரையும் பார்க்கிற போது ஒரு அமைப்பினுடைய ஆளுமை தன்மை இவ்வளவு பெரிய ஆளுமையை உண்டாக்கி அவர் ஒரு பெரிய ரொம்ப கொண்டு இருக்கு சார். நான் சின்ன லெவலுங்க. இப்ப சாரை பத்தி உங்களுக்கு நான் சொல்லணும்னா, ஒரு மனிதன் தான் நடவடிக்கை எடுத்தது என்ன நடக்குதா நடக்கலையா, அது நடக்குமா நடக்காது அப்படின்ற மாதிரி சில பேருடைய எண்ணங்கள் வரும். இப்ப நம்ம செய்யறோம், இது வரைக்கும் செய்வோம், அது எங்க போய் முடியுது முடியட்டும் அப்படின்னு நினைக்கிறாரு. வாங்க சார், வாங்க வாங்க. இப்ப சார் வந்து பறவைய ஒரு விஷயம், அவருடைய மூலியமா செஞ்ச சேவை நம்ம மற்றவங்க செஞ்ச சேவையை ஒப்பிட்டு பாக்குற போது ஒரு ஒப்பீடா கருதாம ஒரு பெரிய லெவல்ல அவர் செஞ்சிருக்காரு. சுரேஷ் சாருடைய ஆளுமை தன்மை அப்படின்னா, அவர் மனிதர்களை நேசிக்க கத்துக்கிட்டாரு. அது ஒரு ரொம்ப அடிப்படையான கருத்து, மனிதர்களை நேசிக்க கத்துக்கிட்டாரு. ரெண்டாவது கல்விய பரவலாக்கணும், நமக்கு தெரிஞ்ச ஒரு செய்தியை பரவலாக்கணும். அது 2 விஷயம். மூணாவது தன்னை லைன் லைட்ல கொண்டு வர்றதுக்காக முயற்சிகள் பண்ணதே கிடையாது. அத என்ன மாதிரி ஆட்கள் இப்படி இருக்கிறாங்களேன்னு அவரை லைன் லைட்டுக்கு அதிகமா கொண்டு வர ஆட்கள்ல நானும் ஒரு ஆள். நான் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல எனக்கு ஒரு கிடைச்ச அந்த பதவியை முழுமையா பயன்படுத்தணும்னு நினைச்சதுக்கு அடிப்படையான காரணம் சார் நானும் எனக்கு 2 பேருக்குரிய பேக்ரவுண்டு. நான் வந்து செருப்பு இல்லாம 5ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சது, ஒரு விவசாய குடும்பத்தை சேர்த்தது, முதல் தலைமுறை படிப்புன்றது. அந்த ஊர்ல இருந்து படிச்சு வெளியில வரணும்னு நினைக்கிறதே ஒரு பெரிய ஆபத்தான சமாச்சாரம் என் ஊர்ல இருக்கலாம். அந்த ஆபத்தெல்லாம் கலந்து நாங்க வந்திருக்கோம். ஒரு 1967 மொழிபெயர்ப்புக்கு முன்னாடி இருந்து எங்களுடைய ஆளுமை தன்மையிலிருந்து
ஐயாவுக்கு அந்த யூரின் பேக்கெட்டை தூக்கிறதுக்கு அவங்களுக்கு கிடைச்ச ஒரு ப்ரெஸ்டீஜ் வரைக்கும் பெரியாரோட யூரின் பேக்கெட்டை அங்க நிக்கிறதுன்றதே ஒரு பெரிய விருது எனக்கு. அது நான் திடல் அங்க வேலை பார்க்கறப்போ இந்த அடிப்படையான காரணங்கள்லாம் பார்க்கும்போதுதான் ஏழ்மை என்னும் ஊறி போனதுனாலையும் அது என்னிலிருந்து ரத்தத்திலிருந்து பிரிக்க முடியாததுனாலயும் இந்த ஏழைகளோட தொடர்ந்து பயணம் பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணாரு. அந்த பயணம் பண்ற கருத்தும் உள்ளடக்கமும் எனக்கும் அது அதிகமாச்சு. அதனாலதான் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஐ வாண்டட் டு கன்வெர்ட் இட், வி வாண்டட் டு கன்வெர்ட் இட் அஸ் an information center. அதை வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் சென்டரோட நிறுத்தக்கூடாது. இட் ஷுட் பி a கைடன்ஸ் பியூரோவா கொண்டாரு. அது இன்னும் ஒரு கைடன்ஸ் பியூரோவா ஆகணும். இதோட என்ன பத்தாது, we must facilitate people to ஸ்டடி பண்ணணும். அதனால தான் இந்த ஸ்டடி சர்க்கிள் கான்செப்ட் சொல்லுவோம். இது மட்டுமே இல்லாமல் த்ரூஅவுட் தமிழ்நாடு, த்ரூஅவுட் இந்தியா எஸ்கார்ட் சர்வீஸ் சென்டர் ஒரு சிஸ்டம் எங்கேயுமே கிடையாது. இந்த எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் தான் இன்ஃபர்மேஷன் சென்டர், கைடன்ஸ் பியூரோ, ஸ்டடி சர்க்கிள், எஸ்கார்ட் சர்வீஸ் சென்டர்னு 4 விதமா ஆரம்பிச்சோம். அந்த விதத்துல ஆரம்பிக்கிற போது தான் இதனுடைய கான்ட்ரிபியூஷன், இதுக்கான தொகை, அதுக்கான நிதி ஒதுக்கீடு, இது எங்க பெற முடியும் அப்படின்னு பாக்குறோம். இப்படி பெறலாமா, எல்லாத்தையும் போய் 5 ரூபா கேட்கலாமா, 90 ரூபா கேட்கலாமா, இப்படி நம்மகிட்ட ஏதாவது கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் வரும்போதுதான் நிறைய பேர் தங்களுடைய அறிவை பகிர்ந்துட்டாங்க. தட் வாஸ் தி பிக்கெஸ்ட் சக்சஸ் இன் ட்ரிச்சி ஸ்டடி சர்க்கிளுடைய பிக்கெஸ்ட் சக்சஸ் என்னன்னா, எல்லா காலேஜ் ப்ரொஃபசர்ஸையும் we made them to come to the எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு வர வச்சு போர்டு வச்சு எங்க கிளாஸ் நடத்துறது தான் பெரிய சக்சஸ். அறிவுபூர்வமான சிந்தனைகளை பகிர்ந்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. 2வது, அங்க அந்த ஸ்டடி சர்க்கிள் புக்ஸ் வாங்குறது பண்ணீங்களா, கலெக்டருக்கு ஒரு வெல்ஃபேர் ஃபண்டுன்னு உள்ளது. அந்த ஃபண்டை ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நிறைய பிளான் இருக்கு. இப்போ நீங்க படிச்சுட்டு சார்லாம் காசு கொடுக்குறாங்க, அம்மா காசு கொடுக்குறாங்க, சார் காசு கொடுக்குறாங்க, ஏழை பிள்ளைகள்லாம் படிக்க வைக்கிறாங்க. அப்பெல்லாம் அந்த கான்செப்ட்னால தான் எல்லாரையும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ண வச்சேன். இப்போ ஒரு 100 பேர் இன்னைக்கு ஒரு 50 பேர் ஸ்டடி படிக்கிறாங்கன்னா சாப்பாடு கொடுத்தோமா இல்லையான்னு தெரியாது. ஒரு ஹோட்டல்ல இருந்து 50 பேருக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க, 50 பேருக்கு பிரியாணி பண்ணுவாங்க, 50 பேருக்கு புத்தகம் வந்துடும். அதை வச்சுதான் திருவண்ணூர்ல முதல்ல ஜெனரல் நாலேஜுக்காக வழிகாட்டு சார் சொன்னாங்க. அவருடைய கான்செப்ட் தான் முதல்ல ஒரு 2000 புத்தகங்களை பிரிண்ட் பண்ணி எல்லாம் பள்ளிக்கூட முடிச்சோம். அதுக்கப்புறமா தான் நான் டிஎன்பி சிஎம்டியா இருக்கிற போது அறிவு சுரங்கம்னு ஒரு புக்கு போட்டேன். அது 8வது, 9வது, 10வது, +1, +2 5 ஏறத்தாழ 10,000 வினாக்களுக்கான விடை போத் இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பிரிண்ட் பண்ணி தமிழ்நாடு எல்லா ரூரல் ஸ்கூல்ஸ் எல்லாத்துக்கும் கொடுத்தேன். தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஸ்கூலுக்கும், கார்பரேஷன் ஸ்கூல்ஸ்க்கும் அறிவு சுரங்கம் போடும். இந்த இவருடைய பணிகளை தான் அறிவும் வாங்கி போட்டோம். இவருடைய பணிகளை தொடர்ந்துதான் அந்த அறிவு சுரங்கம் இந்த புத்தகத்தை வெளியிட்டோம். இவருடைய பணிகளை நினைச்சு பார்த்து இவங்களோட மாதிரியுடைய இன்ஸ்பயர் பண்ணி தான் வாழ்ந்து காட்டுவோம், உயர்ந்து காட்டுவோம். இல்லம் நான் உள்ளம் பண்றேன், ஆக்சிடென்ட் ப்ரிவென்ஷன் ஹெல்பிங் சென்டர், டூலி, சென்டர் ஃபார் எம்பவர்மெண்ட் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி. அதுக்கப்புறம் நிலவு மாதிரி அந்த நாங்க போட்டது வந்து நம்ம எம்பத்தி நாட் சிம்பத்தி, சைல்ட் லேபர் எலிமினேஷனுடைய ஒரு கான்செப்ட். அப்புறம் எம்பவர்மெண்ட் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி, ஆயுள் கைதியோட குடும்பங்களுக்கான வாழ்வு உரிமை, ஆயுள் கைதி ஒவ்வொரு வீட்லயும் உள்ள படிக்கிற புத்தகங்களை எல்லாருக்கும் ஸ்காலர்ஷிப்பு, புத்தகங்கள் தொடர்ந்து படிக்கிறதுக்கான வாய்ப்பு. அறக்கொடைன்னு ஒரு திட்டம் ஆரம்பிச்சு 1 கோடி ரூபாய் அதுல இன்வெஸ்ட் பண்ணி அந்த அறக்கொடை மூலியமா எல்லாருக்கும் உதவி செய்யும். இதெல்லாம் ஒரு ஆபீசரா இருக்கிற போது, ஒரு அலுவலராக இருக்கும் போது கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திட்டு செயல்பட்ட காரியங்கள். இது தனிப்பட்ட முறையில் நான் சாதிச்சதுன்னா இல்லை, ஆனா எல்லாரோட பார்ட்டிசிபேஷன், இவங்கள மாதிரியோடைய நண்பர்களுடைய உந்துதல், சுற்றுடைய ஒரு அருமையான ஒரு திட்டங்கள்னா, நான் ஒரு செய்தியை சொன்னா நேரடியா ஒரு செய்தியை எனக்கு சொல்ல தெரியும், அவ்வளவுதான். ஆனா ஒரு செய்தியை சொன்னா எவ்வளவு அழகா போய் எல்லாருக்கும் போய் சேர்க்கணும்ன்றத 10 உதாரணங்கள் மட்டுமே சொல்லக்கூடிய ஆற்றல் பொருத்திய ஒரே ஆளு எனக்கு தெரிஞ்சு சார் ஒண்ணு, அவர் ஒண்ணு. இன்னைக்கு அவரை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாழ்த்தணும். என்ன புக்ஸ் வேணும், இந்த புக்ஸ்லாம் வேணும், சில இதெல்லாம் சொன்னேன். நேரம் என்ன பண்ணுவோம், ஆட்டோ எடுக்குது. அவங்க என்னென்ன புக்ஸ்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ
எல்லாத்துக்கும் ஸ்டூடெண்ட் ஓரியன்டட் எல்லாமே நேராக ஆட்டோ எடுத்துட்டு ஒருத்தர் கூட ஒரு ஸ்டூடெண்ட் நேராக சித்திரம் பஸ் ஸ்டாண்டில் திருச்சி இதை போயிட்டு ஆட்டோ ஃபுல்லாக விட்டு என்னென்ன புக்ஸ்லாம் தேவையோ எல்லாம் அள்ளிட்டு வந்து எம்ப்ளாய்மெண்ட் அப்புறம் 1 வீக்கெல்லாம் இன்ட்ரிவியூஸ்லாம் போட்டு எனக்கு என்னென்ன புக்ஸ் தேவையோ அப்பவே இன்ட்ரி போட்டு எடுத்து வாங்கிக்கிட்டோம் பெரிய விஷயம். அவருடைய கனவு தான். அதனாலதான் நான் வந்து அந்த 2007 நான் வேலைக்கு போக முடிஞ்சிச்சு. அது ஒரு காரணம். வேலைக்கு போறதுக்கான காரணம் மெயினா அது சரி. சென்னை மெட்ரோ டீமா இருக்கீங்களா? உங்க ரூம் வந்து நான் ஸ்பெக்ஸ் ஆகல. ஓ சார் பெரிய எம்டி ரூம் ரூம் இருக்கு. நம்ம போனோம்னா இப்ப சார் டைமென்ஷன்ஸ் வாங்கிட்டு ட்ரை பண்ணிட்டேன். வேற டாக்டர் மாத்திட்டேன். பெட்டர் அது ஸ்டார்ட் பண்ணணும். Starters one. Beverage one. Smart team है. India marketing. India marketing. पसंद நீங்க மீட்டிங் வந்தது உங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணிக்கலாம். எப்படி வந்து ஆக்சுவலா நான் வந்து படிச்சுட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ரெனியூ பண்ணலாம் போயிருந்தப்போ சார் தான் இருந்தாங்க. அப்போ வரிசையா கியூ இருக்கும். அதை பார்த்துட்டு சைன் பண்ணிட்டே இருப்பாங்க. வர ஆள்கிட்ட எல்லாத்தையும் கொஸ்டின் கேட்பாரு. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஈஸியா இருக்கும், கொஞ்சம் இன்டர்மீடியட்டா இருக்கும். இன்டர்வியூ பண்ற மாதிரி யாராச்சும் பதில் சொன்னாங்கன்னா
உட்கார சொல்லிடுவாங்க இருந்தாப்ல அப்படியே இன்ட்ராக்ட் பண்ணுவாரு எந்த அளவுக்கு டெப்த் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமேட்டு அதோட ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லுவாங்க. நம்ம அந்த காலத்துல வந்து எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம், பதிவு பண்ணோம், நம்மளுக்கு போஸ்டிங்ஸ் வந்துடும் அப்படின்னு அந்த மாதிரி தான் நினைச்சிட்டு இருப்போம். காம்படிட்டிவ் எக்ஸாம் பத்தி புதுக்கோட்டையெல்லாம் வந்து ஒரு சிவியர் பண்ணலாம், அந்த அளவுக்கு அவேர்னஸ் இருக்காது. அவேர்னஸ் இருக்கிற பசங்க அவங்க தனியா போயிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா எங்களுக்கு அது மாதிரி இருக்கும்போது நான் என்ன கேட்டாரு ஐஎம்எஃப் பத்தி கேட்டோம்னா, நான் அப்ப படிச்சுட்டு இருந்த ஜிகே எல்லாம் கொஞ்சம் படிப்பேன். தம்பி கொஞ்சம் நேரம் உட்காருங்க, அரசு அலுவலகத்துல ஒரு அதிகாரி வந்து நம்ம உட்காருங்கன்னு சொன்னதே ஃபர்ஸ்ட் அந்த இதுல இதா இருக்குது. அப்பா என்னடா இருக்கு சரி உட்காந்து சார் பேச ஆரம்பிச்சாரு, நீங்க இது மாதிரி மத்த வாய்ப்பும் இருக்கு, உங்களுக்கு வேணும்னா நான் வந்து கைட் பண்றேன் அப்படின்னு சொன்னாரு. நீங்க தெரிஞ்சது உங்களோட படிச்ச பசங்க இருந்தாங்கன்னா கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் ஈவினிங் என்னோட படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் தான் அவனை கூட்டிட்டு சாரை பார்க்க சார் ஆபீஸ் ஒர்க் முடிஞ்ச பிறகு நைஸ் கம்ப்யூட்டர்ஸ்னு ஒரு என்டர்பிரனர் இருந்தாரு. அவர் ஒரு சிஆர்எஸ் செய்யற மாதிரி எண்ணத்துல ஏற்கனவே இன்ட்ராக்ட் பண்ணி கொடுப்பாங்க சார்ட்ட. அவர் நான் வந்து இன்னொரு எல்ஐசி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதெல்லாம் பண்ற ஒரு ஏஜென்ட், அவரோட ஆபீஸ்ல சாயந்தரம் முடிஞ்சிடும், அதுக்கு பிறகு அந்த ஆபீஸை நீங்க எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி அங்க கம்ப்யூட்டர் சென்டருக்கு வர பேப்பர்ஸ் நியூஸ் பேப்பர்ஸ் காலையில அவங்களுக்கு முடிஞ்சிடும், அந்த பேப்பர்ஸ் நீங்க இங்க கொண்டு வந்து வச்சு இது பண்ணுங்க. அப்புறம் சார் வச்சிருந்த 2 புக்கு வேற பழைய அந்த புக்கெல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு 8 மணி வரைக்கும் டிஃபன் சாப்பிட்ற போற வரைக்கும் எங்களுக்கு கைட் பண்ணுவாரு. சில நாள் வாங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்னு போனா சாரோட மிஸ்ஸஸ் அவங்களும் தோசை சுட்டு கொடுப்பாங்க. ஒரு ஹோம்லியா வந்து அந்த காலத்துல சொல்லுவாங்கல்ல அது மாதிரி துருகுட மாதிரியே பண்ணி கொண்டு வந்துட்டாரு. ஒரு ஃபர்ஸ்ட் 3 பேர் ஒரு சக்சஸ் ஆன பிறகு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அட்ராக்ட் பீப்புள்ஸ் இருக்காங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இதானுச்சு. அப்புறம் பேங்க் ஆஃப் பரோடால ஒரு பொண்ணு போனாங்க. ஃபர்ஸ்ட் அந்த நேரத்துல வந்து வேலை நிறைய நியமன தடை சட்டம்னு இருந்தது, அதனால எங்களால டிஎன்பிசி கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஒன்லி சென்ட்ரல் கவர்மெண்ட், பேங்க், ரயில்வே அது மாதிரி தான். எனக்கு ரயில்வேல 6 போஸ்ட் கர்நாடகாவில் போய் எழுதிட்டு வந்தோம். நம்ம ஊர்ல அவ்வளவு ஈஸியா நமக்கு ஈஸியா இருக்கு, அவங்களுக்கு கம்பேர் இருந்துச்சு. அது மாதிரி நிறைய க்ளோஸ் மைண்ட் செட்ல அப்படியே வந்துட்டு வரும்போது ஒரு ஹியூமன் ரிலேஷன்ஷிப் எப்படி பில்ட் பண்றது, மற்றவங்களோட எப்படி இன்டராக்ட் பண்றது, அதெல்லாம் கொஞ்சம் அந்த டயத்துல லேர்ன் பண்ணிட்டு ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி, அதுவும் லீடர்ஷிப் குவாலிட்டியில அத்தாரிட்டி கிடைக்காது. நம்ம வந்து ஒரு கோஆபரேட்டிவ் லீடர்ஷிப் தான் அந்த மாதிரி எல்லாம் லெசன்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு நம்ம அது வந்து ஆபீஸுக்கு வந்த பிறகு நல்லா யூஸ் ஆச்சு. ட்ரைனிங் இண்டஸ்ட்ரி இருக்கிறதுனால இதால கஸ்டமரை பார்க்கணும். எவ்வளவு தாய்லாந்து, ஸ்ரீலங்கா, ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லாம் அனுப்பியிருக்காங்க. எல்லாம் அங்க பேஸ் வந்து அங்கேருந்து வந்ததுதான். இன்னொருத்தவங்க இருப்பாங்க, நம்ம கொஞ்சம் இரிட்டேட் ஆவாங்க. நம்ம வந்து ஸ்டாக் அப்சர்வ் மாதிரி எல்லாமே வாங்கணும். அதெல்லாம் அங்கேதான் கற்றுக்கிட்டது. பல பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம கூலா ஹேண்டில் பண்ணணும். அதெல்லாம் சாப்பிட்டு தமிழ் கற்றுக்கிட்டது. தேங்க்யூ சார். சரி சார் சொன்னேன் அப்படின்னா நிறைய பேர் பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். நீங்க ஆரம்பிங்க. ரெண்டு விஷயம் சொல்றேன் சார். இப்போ வரைக்கும் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் கைடன்ஸ் ரெஃபரன்ஸ் வந்தாலும் சரி, நியூ இன்ஸ்டிடியூஷன் வந்தாலும் சரி, வாட்ஸ்அப் குரூப்பே வச்சு காம்படிட்டிவ் எக்ஸாம் கைடன்ஸ் ஓவர் ஆஸ் அபவுட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இமீடியட்லி கவர்மெண்ட் நோட்டிபிகேஷன்ஸ் இதெல்லாம் ஷேர் பண்ணிக்கலாம். இங்க சென்னை சர்க்கிள்ல வந்து படிக்க வரவங்க ஐஏஎஸ் இல்ல டேபிள் போட்டு அவங்களுக்கு மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் வாங்கி. ஏன்னா சில பேர் வந்து என்ன செல்ஃப் ஸ்டடி பண்ணலாம், அவங்க இன்ஸ்டியூட் போய் படிக்கிறது தான் விரும்புறாங்க. நீங்களே படிக்கலாம் கூட அவங்களுக்கு நம்பிக்கை வர மாட்டேங்குது. அந்த மாதிரி ஆட்களுக்கு இன்ஸ்டியூட் ஆரம்பிச்சு அவங்களுக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து அந்த மாதிரி பண்றாங்க. இப்போ வந்து ரியல் ஜேர்னி வந்து எனக்கு ஒரு 2 months 3 months ஸ்டார்ட் ஆகும் நினைக்கிறேன். அது எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஃபீல்ட் போஸ்டிங் கேட்டுக்கு இப்போ டிரான்ஸ்ஃபர் எனக்கு வரப்போகுது. ஸோ அதுக்கு சொன்ன சாரோட லெகசி எங்களால் முடிஞ்ச வரைக்கும் போய் எடுத்துக்கலாம். நீங்க ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம்ல இருக்கிறதுனால கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்களோட சன்ஸு டாட்டர்ஸ்க்கு லாட் ஆஃப் திங்ஸ். அது இல்லாம யாரும் வாங்கலன்னா என்கிட்ட கொடுங்க.
lot of HR recruiters அந்த ஐடி கம்பெனி பேஸ்ட் ரெக்ரூட்டர்ஸ் குரூப்ல நாங்க ஒரு மெம்பர். அதுல வந்து என்னென்ன ரிலவெண்டா ஜாப் ஆஃப் அதை வந்து ஒர்க்கரோட சன்ஸ் கம்பெனி வந்து ஹீடி டிரைவர்ஸ் இருக்காங்க, அவங்களோட குரூப்ஸ்லாம் ஷேர் பண்ணி இந்த மாதிரி கிரிட்டிக்கலா அதே மாதிரி கவர்மெண்ட்ல இருந்து வர அந்த நல்ல ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது. அதை பத்தி ஒரு அவேர்னஸ் கொடுக்கறது, அந்த மாதிரி வீடியோஸ், இந்த மாதிரி கிளிப்பிங்ஸ் அவங்களுக்கு புரிஞ்சுற லாங்குவேஜ்ல எந்த ஊருக்கு போனாலும் அந்த இப்ப நான் கர்நாடகா தான் இருக்கேன், எனக்கு காசு அந்த கன்னடா தெரியாது, இருந்தாலும் கூகுள் டிரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ணி அந்த மேட்ல கன்வே பண்ணி அப்படியே அனுப்பிச்சு விட்டுறது, யாரையாவது ப்ரூஃப் படிக்க சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் இப்போதைக்கு. எனக்கு கீழே வந்து ரிப்போர்ட் பண்ண இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் ஒரு 7-8 பேர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் பண்றாங்க. ஒருத்தர் ஷைன் ஆயிட்டு இருக்காரு, இன்னும் அவுட்புட் வரல. பட் இவங்க கம்பெனி வந்து சிஎஸ்ஆர்ல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா டூயிங் சிஎஸ்ஆர் டிஜிட்டல் கோர்ஸ் இந்த மாதிரி இருக்காங்க. எஸ்சிஎஸ்டி அந்த ஆர்கனைசேஷன் எம்ப்ளாயிஸ் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன் இந்த டாபிக்ஸ், அது இல்லாம ஸ்கூல்ஸ்க்கு பிரைமரி ஸ்கூல்ஸ்க்கு ஸ்கூல் பேக் கிட்ஸ் அந்த மாதிரி ப்ரொவைட் பண்றது பை அவுட் பண்ணணும், இமீடியட்டா யார்ட்டாவது கொடுக்கணும். இந்த மாதிரி ஆக்டிவிட்டி பண்றது தான். அதை வந்து ஒரு லென்த்தி ப்ராஜெக்ட் மாதிரி கொண்டு போக மாட்டாங்க. மார்க்கெட்டிங் கம்பெனிஸோட லாஜிக்கா தான் இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல பர்ச்சேஸ் ஆர்டர் போட்டோமா, இங்க கொடுத்தோமா, அது போட்டோ எடுத்தோமா, முடிஞ்சிருச்சா. அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் என்னென்ன இருக்குதோ மேக்ஸிமம் காலேஜ் டெக்னாலஜி இங்கிலீஷ் கிடைக்குது, அதெல்லாம் சர்டைப் பண்றாரு. அது ஒரு பெரிய சாதனை. 2 பேருக்கும் சேர்ந்து ஒரு கைத்தட்டு. 24 I was able to replicate. So I was very happy that I could replicate it. The base money, there's a government scheme which has been instituted itself for a proper scheme. It has been instituted now. So இப்போ வந்துட்டு, I mean, of course, we don't have the strong the mains சொல்லி கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் ஸ்டூடெண்ட் யாரு ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் they can choose an option. Either government will sponsor them to go to Delhi இல்ல கல்கட்டா போய் படிக்கிறதுக்கு ஸ்பான்சர் பண்ணுவாங்க, இல்ல இங்க உள்ள இன்ஸ்டிடியூட்ல they can join. So I mean something which in same thing தமிழ்நாட்டிலேயே வந்துட்டு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச்ல எல்லாம் வந்து என்ன நடக்கும், there is nothing, அங்க போய் வேலையே கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி இருந்ததை வந்துட்டு அங்கேயும் வந்து we were able to replicate the whole thing. So I keep telling everywhere, this is absolutely not my idea. I'm just doing what I learned. So I'm grateful to that. வேல்யூஸ் இன்வைட் பண்ணுங்க. இப்போ தலைவனா வேற வேற இருக்கலாம், அது அப்ளை பண்றப்ப இஸ் வெரி ப்ரொடக்டிவ். அண்ட் லோக்கல் லைப்ரரிஸ், டிஸ்ட்ரிக்ட் லைப்ரரிஸ் எல்லாம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அண்ட் நமக்கு தெரிஞ்ச நாலேஜ் ஷேர் பண்ணிக்கலாம். அண்ட் லோக்கல் லைப்ரரிஸ் சர்வீஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா demanding more responsibility. படிக்க முடியாத மாதிரி ஆர்கனைஸ்டா என்னால பண்ண முடியல. சுத்தி இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த வேல்யூஸா என்னால கொடுக்க முடியும். நல்லபடியா யூஸ் பண்ணோம் ஆர்கனைஸ்டா. என்னுடைய வில்லேஜ் அந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்கு சாரோடைய கைடன்ஸ்.
அம்மா அவங்க பாருங்க. அதேதான். ஆக்சுவலா என்னால சிவில் சர்வீஸ் பாஸ் பண்ணி எதுவும் பண்ண முடியல. பட் நான் வந்து சாரோட ஆஃபீஸ்க்கு ரெகுலரா ஒரு 3 years வந்துட்டு தான் இருந்தேன். அன்பார்ச்சுனேட்லி என்னால கிளியர் பண்ண முடியல. ப்ரிலிம்ஸ் மட்டும் பாஸ் பண்ணா அதுக்கப்புறம் என்னால I have to enter into my marital life. So அதுக்கப்புறம் நான் law முடிச்சுட்டு ப்ராக்டிஸ் அப்படின்ற ஒரு லெவலுக்கு வந்தாச்சு. என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருக்குமே there is an opportunity here. You can go there and learn. இப்படி ஒரு லைன் இருக்கு அப்படின்றது நான் சொல்லித்தரேன். தேங்க்யூ. நான் வந்து இந்த ஸ்டடி சர்க்கிள் எல்லாம் எனக்கு அறிமுகம் கிடையாது. ஒரு 3rd attempt சிவில் சர்வீஸ் 3 வாட்டி நான் இன்டர்வியூ வரைக்கும் சிவில் சர்வீஸ் போயிருக்கேன். அதில் 3rd attemptல வந்து ஒரு மாதிரி பயங்கர ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருந்தது. ஆல்மோஸ்ட் போய் 0.25 1 mark போயிட்டே இருந்தது. அட்டெம்ப்ட் பயங்கரமா வெக்ஸ் ஆன டைம்ல தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சஜஸ்ட் பண்ணாங்க, நீ சார் கிட்ட போன் பண்ணி பேசுறேன். நான் நினைச்சேன் இதுல ஒருத்தங்கிட்ட போன் பண்ணி பேசுறதுல என்ன போது, நோ சொல்யூஷன். நானே தான் இருந்த வெளியில வந்து நானே தான் ஃபைட் அவுட் பண்ணணும்னு நினைச்சேன். பட் அதுதான் எனக்கு ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட். சார் கால் பண்ணி பேசினேன். அவர் யாரு என்னன்னு கூட தெரியாது, அவருக்கும் என்ன சுத்தமா தெரியாது. ஆனா அவ்வளோ இன்ஃபர்மேஷன், இதெல்லாம் பண்ணுங்க இதெல்லாம் பண்ணுங்க சொன்னாரு சார். அப்ப இருந்தா எனக்கு கைட் பண்ணி, ஆக்சுவலி ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டே தான் படிச்சேன். ஸோ எனக்கு நிறைய அவர் சொல்லுவாங்க, எந்த ஏரியா படிக்கணும்லாம் சொல்லுங்க, நான் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி தரேன். ஸோ நான் அப்பெல்லாம் நிறைய ரீசன் சொல்வேன், எனக்குலாம் டைம் இல்லை ப்ரிப்பேர் பண்ண. ஆனா சார் வந்து அவ்வளோ ஒர்க்குக்கு நான் எனக்கு உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுவேன். இத்தனைக்கும் நான் அவரை பார்த்தது கூட கிடையாது, போன்ல தான் நான் பேசியிருக்கேன். அப்புறம் அவர் வேலையா ஒரு பர்சனல் ஒர்க்கா இங்க சென்னை வரப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றேன். அப்போ மேடம் கூட எனக்கு யாரும் தெரியாது. பட் அந்த டைம் எனக்கு வந்து ஆர்பிஐ எக்ஸாம், நான் ஆர்பிஐ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றது யாருக்குமே தெரியாது. சாருக்கு தெரியும், எங்க அம்மாவுக்கு தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. பிகாஸ் அந்த லாஸ்ட் சிவில் சர்வீஸ் அட்டெம்ப்ட் அப்போ ஏதோ உமன்ஸ் ஏதோ ஒரு டே வந்தது, என்ன ஏதோ இன்டர்வியூ எடுத்தாங்க, பெரிய போட்டோ எல்லாம் போட்டுருக்காங்க. ஸோ எல்லாரும் நினைச்சிட்டாங்க நான் கிளியர் பண்ணிட்டேன். ஆனா அந்த வருஷம் நான் கிளியர் பண்ணல. ஸோ எனக்கு ஆஃபீஸ் அடிக்கடி சொல்லுவாங்க, ஒரே நேரத்துல ரெண்டு குதிரை ஓட்ட முடியாது, நான் இப்போ மனசு நடிப்பு நான் ஓட்டி காமிக்கிறேன்னு. So it was a total failure phase. அந்த டைம்ல வந்து எனக்கு full moral support, யாருனே தெரியாம சப்போர்ட் பண்ணாரு. But I am very indebted to you sir for that, because on that phase I was actually fighting alone. Come out of collectorate. ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க 2 குதிரை ஓட்ட முடியாது, ஏதோ ஒரு குதிரையாவது ஓட்டி வெளியில வந்துருக்கோம்னு நினைச்சேன். பட் ஆர்பிஐ கூட சாருக்கு எப்படி தெரியும் தெரியல, இதெல்லாம் படிங்க, என்னோட இன்டர்வியூ கொஸ்டின் இதெல்லாம் உங்களுக்கு கேட்கிற வாய்ப்பு இருக்கு சொன்னாரு. அதுவே கேட்டிருந்தாங்க. தென் நான் கிளியர் பண்ணப்போ யாருக்குமே தெரியாது, சர்ப்ரைஸ். அப்பதான் தெரியுது எங்க கலெக்டர் நான் ரிலீவ் பண்றப்ப சொன்னாரு, நான் ட்ரை பண்ண இந்த ஜாப் எனக்கு கிடைக்கல, நான் கிரேட் பியா ஜாயின் பண்ணேன். இட்ஸ் a very very good post. நிறைய கரியர் இருக்கு, ஐ குட் நாட் கெட் இட், யூ காட் இட் அப்படின்னு சொன்னப்போதான் இது ஏதோ நல்ல வேலை கொடுத்து. So I'm very happy to use that. She was able to emerge on that. That's a personal story at Coimbatore. இவர் தங்கை உதவியாளராக வேலை செய்ய அண்ணன் அங்க கலெக்டர் ஆகிறார். நான் நினைச்சேன் நான் கிளியர் பண்றப்போ நானே டைட்டில் சொல்லுவேன் பேப்பர்ல, மாவட்ட ஆட்சியர் அலுவலக உதவியாளர் மாவட்ட ஆட்சியர் எதாவது டைட்டில் போடணும்னு நினைச்சேன். பட் இட் டிட்ன்ட் ஹேப்பன். பட் இட்ஸ் ஓகே. அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் ப்ராபப்லி எனக்கு ஆர்பிஐல கிடைக்குது. ஐ வெரி இண்டப்டட் டு ஆர்பிஐ ஆல்சோ. ஐ இண்டப்டட் சார் வந்து இப்போ கூட அபிஷியலா ஏதாவது பிரச்சனை, பர்சனலா ஏதாவது பிரச்சனைனா கூட அவருக்கு தெரிஞ்சுக்குவாரு சார். நான் லைட்டா போன் பண்ண கூட என்ன மாதிரி இருக்கட்டும் பார்த்துக்கலாம். ஸோ ஹி இஸ் பியாண்ட், ஐ திங்க் எனக்கு ஃபாதர் மாதிரி. ஐ டோன்ட் மிஸ் மை ஃபாதர் சொல்லலாம். ஏன்னா சார் எதனாலும் மாரலி இஸ் வெரி சப்போர்ட்ஃபுல். தேங்க்யூ சார். இந்த லாஸ்ட் 1 year தான் எனக்கு சார் தெரியும். சார் வந்து எங்களோட ரீஜனல் அட்வைஸ் கமிட்டில மெம்பர் ஆனாரு. த்ரூ கல்பனா மேடம் தான் டு கைன் அட் டைம் கூட மேடம் சாரோட படமே எடுத்துக்கலாம். அவரோட 1% தான் நான் பண்றேங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் பண்ணுவேன். 0.01% தான். ஐ எம் ப்ரிப்பேரிங் MCQs இன்டர்னல் எக்ஸாம். ஒரு 100% இன்டர்னல்ல they got promoted to rank 3 also. இன்டர்னல் RBI plus கிளாஸ் லீட் அசிஸ்டன்ட் பிளஸ் கிளரிக்கல் வந்து அவங்க இருக்காங்க. ஸோ இவர்கிட்ட பேசும்போது தெரிஞ்சா இவரோட 0.1% தான் நான் பண்றோம், இல்லை இங்கேயும் மழை அப்படியே இருக்காரு. இட்ஸ் a really inspiration for me. So thank you sir, really will follow you sir. Feeling 20 ஜாயின் பண்ணிருந்தேன்னா அவங்க
20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கேங்ல இன்னும் இவங்க மாதிரி நல்லா ஐஏஎஸ்ஆ இருப்பீங்க. அவங்க வந்து ரிசர்வ் பேங்க்ல தான் இருப்பாரு, ஃபைனான்ஸ் மினிஸ்டர்ல இருப்பாரு. We all will gather and different combination of ideas. அதாவது ஞாபகம் இருக்கா, குவிஸ் தான், ரிலே குவிஸ் மாதிரி. ஸ்ரீதர் இவங்க எல்லாரும் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு இது காலேஜ்ல போய் இம்ப்ளிமெண்ட் பண்றதுல they all will come சார் அந்த மாதிரி. அப்ப நம்ம இது பொண்ணு கூட கண்டிப்பா ஒரு எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் எல்லாம் நான் வந்து எங்க ஆதிக்கிட்ட சொல்லும்போது ரொம்ப சீனியர் ஆயிட்டு I know she did not come with the normal food, but just because of sir the madam வந்தாங்க எனக்கு ரொம்ப டெலிகேட்டா இருந்தது. அவங்க ஹாஸ்பிட்டாலிட்டி சொன்னாப்ல, பட் இது ஒரு டவுட் இருக்கும்போது அவங்களுக்கு தெரியல. I only know what but basically வந்து more knowledge and ஆட்டோமேட்டிக்கா வளர்ந்துடும். எல்லாருமே வளர்ப்பாங்க. அவங்க எல்லாரோட சமுதாயமும் வளருது, சந்ததியும் வளர்ந்து. இவர் எத்தனை பேரோட வாழ்க்கையை மாத்திட்டு 2 பேர் போய் அந்த பையன் ஒருத்தர் வந்தாரு. ஆமா, இவங்க கண்ணால பாத்தாங்க. 4 நாளைக்கு மேல இவங்க பாத்தாங்க சார். கோபிநாத் ஒரு பையன் வந்து கடற்கூர்ல இருந்து வந்தார் சார். அப்படியே சன் டேண்ட் ஸ்கின்னு. அவருக்கு எந்த வேலைன்னு எனக்கு சாருக்கு தெரியும். சார் தான் வந்து லேப்டாப் கொண்டு சார் எப்படின்னு சொல்லுங்க. அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா சார் 4000 ரூபாய்க்கு ஒரு மாதத்துக்கு செலவு எனக்கு எவ்வளவு 4000 ரூபாய். அவர்தான் சமைப்பாரு. பாத்ரூம் என்னென்ன வேலை பார்க்க முடியும், கொத்தனார் வேலை எல்லாம் பார்த்து அவர் எம்இ தான் படிச்சிருக்காரு. He was not lamenting. He's proactive and he got self pride also. யாருக்கும் எதையும் கேட்கணுன்றது கிடையாது. அன்னைக்கு வந்துட்டு நான் உதாரணத்துக்கு இங்க வந்தேன் பார்த்து அவர் வெயிட் பண்ணிட்டே இருக்காரு பாக்குறதுக்கு. அந்த ஒரு ஷேரிங் சென்ஸ் ஒன் அப்படின்னு சொல்றது. அந்த ஃபேமிலி பார்த்து எதிர இருக்காங்க. அவங்க எல்லாம் ஒரு 6 மாசத்துக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இதெல்லாம் லைஃப்ல டெய்லி ஆமா ஈவினிங் காரைக்குடியில வந்து அப்படி சுத்தமா இருக்கு பாக்குறப்ப வந்து ஐ டோன்ட் நோ ஹவ் டு திங்ஸ். இப்ப நீங்க எல்லாம் எப்படி வந்தீங்க எனக்கு தெரியல. இல்ல நைஸா தேங்க் யூ. பாஸ் பண்ணி வேலை டெஸ்ட் உண்டு. அது மூலமா வந்து பிரைவேட்டாகவே ஒரு இன்ஸ்டியூட் மாதிரி ரூம் எடுத்து அதில் வந்து வாய்ஸ் அதுல இருந்து பாஸ் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. ஃப்ரீ தான். எல்லாரும் பாஸ் பண்ணி போனவங்க எல்லாம் சேர்ந்து டெஸ்ட் மாதிரி வச்சு செஞ்சு. ஓ சரி சரி சார். சரி சார். 1998 போயிட்டு இருக்கேன். நான் திருச்சியில் இருக்கும்போது போயிட்டு இருந்தேன். 2001 வந்து நான் அண்ணா நகர் சென்டர் கோச்சிங் சென்டர் வந்துட்டு படிக்க வந்துட்டேன். அண்ணா நகர் கோச்சிங் சென்டர் சிவில் சர்வீஸ் கோச்சிங் 2001 இங்கே செட்டில் ஆயிட்டனால என்ன ஒர்க் பண்ணி இப்போ வந்து நான் லீகல் அட்வைஸா இருக்கேன். நேஷனல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டி சென்னையில். நேஷனல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டியில வந்து ஹீஸ் லீகல் அட்வைசர். இந்த யூனிவர்சிட்டிஸ் காலேஜ்லாம் நம்ம திருச்சியில இதுல எல்லாம் வரப்ப ப்ராஜெக்ட் எல்லாம் வந்து செமினாருக்குலாம் பண்ணுவோம். மேனேஜரா இவங்க எல்லாத்துக்கும் கூட சேர்ந்து படிச்சது எனக்கு சந்தோஷமா இருக்கு. அதாவது குருநாதர்ங்கிறது ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல தான் இருக்காங்க. எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரே குருநாதர் யாருன்னா சார் ஏசி சார். ஏன்னா ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் ஒவ்வொரு டீச்சர்ஸ் இருப்பாங்க. அவங்க குருன்னு சொல்லிட்டு போனோம். எல்லாத்தையும் ஏன்னா காம்படிஷன் எக்ஸாமே எல்லா குரூப்பையும் சேர்ந்துருக்காங்க. எல்லா சப்ஜெக்டையும் சேர்ந்து தானே. இன்னைக்கும் நான் எல்லாத்தையும் எக்ஸாம்பிளா சொல்றது எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான். இப்பயும் நிறைய பேருக்கு கோச்சிங் சென்டர் போயிட்டு இருக்காங்க. ஈவன் என் சிஸ்டரோட பொண்ணும் ஃபியூச்சர்ல என்ன பண்ண போறேன்னு கேட்டதுக்கு நான் ஐஏஎஸ்ஓ இல்லை ஐபிஎஸ்ஓ ஆகுனாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாமே இருக்காங்க. அவங்க டீட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய பேர் அப்படி பண்ணிட்டு இருக்கோம். யாரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. குறைவுள்ள 2 பேர் இருந்தாங்க. 2 பேருமே சசிகுமார். ஒரு டால் சசிகுமார், ஒரு ஸ்மால் சசிகுமார். எங்களோட அடையாளமே அதுதான். திருச்சி டஸ் குறையில இருக்க எல்லாத்துக்குமே என்னுடைய சார்பாகவும் அந்த சசிகுமார் சார்பாகவும் இன்னும் நிறைய பேருக்கு கோச்சிங் பண்ணிட்டு ரமேஷ் பிரபா சார். ஆக்சுவலி நான் ஆரம்பத்துல இருந்து சினிஃபேர் போகணும் இன்னைக்கு சொல்றேன். பெருமைக்கு அவர் இருக்கா சொல்லல. மீடியாவில் வந்து இவர் ப்ரோக்ராம் மாதிரி இன்னும் எதுவுமே வந்தது. இது போட்டிட்டே இருக்கேன். ஏன்னா நடுவுல கொஸ்டின் ஆன்சர் வந்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் குவிஸ் ப்ரோக்ராம் எந்த மீடியாவில் இருந்துச்சு. அவர் மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இன்னும் யார் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம்.
என்ன சொல்றேன்னு தெரியல. காலேஜ் படிக்கும்போது கவிதை புத்தகம் படிச்சிருக்கேன். அதுல வந்து ஒரு கவிதை தலைப்பு இடத்துல பேசணும்னு சொல்லி அந்த ஞாபகம் வயிறு பூத்துடைய அந்த புக்கு தலைப்பு வந்து இந்த குலத்து கல்லெறிந்து. ஸோ இந்த ஸ்டடி சர்க்கிள் சொல்லும் போது அப்படியே சொல்ல நான் கூட அமைதியா இருந்தேன். அந்த குளத்துல வந்து ஸ்டடி சர்க்கிள் வந்து ஒரு கல்லை போட்டு நான் சொல்லணும் வைபை உருவாக்குன இடம் தான் காலேஜ். காலேஜ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து நான் வந்து வீதம் காலேஜ்ல வந்து கண்டிப்பா எம்இ வேணும்னு சொல்லி எம்இ படிக்க போகலான்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்தேன். அங்க வரும்போது அங்க வந்து ஒருத்தர் சொன்னாரு, ஏன் 2 வருஷம் கஷ்டப்பட்டு எம்இ படிக்கல, 2 வருஷம் இந்த ஸ்டடி சென்டர் போய் படிச்சுன்னா நீ ஐஏஎஸ் எடுத்துருக்கேன். அந்த கையில கிடைக்கல. அதுக்கப்புறம் அதனாலதான் ஸ்டடி சர்க்கிள் வந்தோம். வரும்போது சாருடைய கிளாஸ் ஃபர்ஸ்ட் நாங்க உட்காந்துருக்கோம். எங்களுக்கு கிளாஸ் எடுத்தவங்க தான் இங்க வந்து சார் எடுத்தாங்க. ஜெசிகா மேடம் வந்து கிளாஸ் எடுத்தாங்க. அவரு கண்ணன் சார் தான் ஜிகே எடுப்பாரு எங்களுக்கு. கரண் சொல்லி சொல்லுவாங்க. அப்படி பயந்துட்டு தான் பார்ப்பேன் சார் கண்ணன் சார். ஸ்ரீதர் வந்து இதே ஸ்டைல்ல அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. அவரு வீணா மேடம் ரொம்ப சீரியஸா படிச்சாரு. படிச்சுட்டு அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பயத்தோட தான் வந்தேன். அதனால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் வந்து அங்க வந்த பிறகு வந்து அது வரைக்கும் வேற சப்ஜெக்ட் எடுத்து படிச்சுட்டு இருக்கேன். ஜியோகிராபி எடுத்தேன். எல்லாரும் ஜியோகிராபி எடுத்து படிக்காங்க. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் வந்து அதுக்கப்புறம் எனக்கு குரூப் ஒன்று இருந்து குரூப் ஒன்று பண்ணிருப்பீங்களா? அதுல ஏதாவது சம்திங் ஒரு சரியா இல்ல இப்ப வந்து அவரு சென்ட்ரல் காலேஜ் சீட் எனக்கு பாரு நீங்க எல்லாம் ஸ்கூலிங்ல சொல்லணும்னா என் பெயர் கஷ்டமா இருந்தா எங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இப்போ லாயர் இருக்கேன். ஸோ நான் சைக்காலஜி ப்ராக்டிஸ் இன்டர்நேஷனல் லா. ஸோ இந்த கோடிகளே வந்து கார்பரேட் ப்ராக்டிஸு கம்பெனிஸ்லாம் லீகல் அட்வைசர். இப்போ 1000 கோடி நம்ம நம்பி கொடுத்துருக்கோம். இந்தியா மட்டும் இல்லாமல் மற்ற கண்ட்ரிஸ்க்கும் லிட்டிகேஷன் நான் கேட்டிருக்கேன். இது ஷார்ட் ப்ரொஃபைல். பட் இந்த குரூப் நம்ம சார் பற்றி இதெல்லாம் என்னை விட இதுதான் பேசுறது நான் ரொம்ப ஆக்டிவ் பண்ணிக்கிறேன். நான் சிவில் சர்வீஸ் குரூப்ல நான் படித்தேன். இவங்க எல்லாருமே வந்து இதோட படிச்ச சில பேர் அடுத்த பேட்ச் வந்துருந்தான். ஆனா நான் ஆஃபீஸர் ஆகல. அந்த வார்த்தை இன்னமும் எனக்குள்ளார இருந்துகிட்டே இருக்கு. இப்ப கூட எந்த புக்கை படிச்சாலும் படிச்சேன். கேட்டா இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் அந்த கரையில இருக்கிறதுனால எனக்கு அந்த கரை பச்சைதான். இன்னொன்னு என்னன்னா இந்த ஜேர்னி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான. எப்படி நான் சொல்றேன்னு சொன்னா, நான் ஒரு அரசு அதிகாரியா இன்னைக்கு ஆகல. ஆனா நிறைய அரசு அதிகாரிகளோட எனக்கு வந்து அபிஷியலாவே இருக்கு. நிறைய அரசு அதிகாரிகளோட தவறுகளை நாங்க கண்டிக்கிற சூழ்நிலையிலையும் நாங்க இருக்கிறோம். அதனால வந்து பட் நட்டப்பா என்ன சொல்றேன்னா ஒரு ஸ்டூடெண்டா இந்த ஜேர்னி வந்து இன்ஃபேக்ட் இது வந்து நம்ம யூத்துக்கு எடுத்துட்டு போனோம். ஏன்னா நாங்க இப்ப எனக்கு க்ளோஸ் இயரால் ஆல்மோஸ்ட் நேருக்கு அவர் 50s. ஸோ எங்களுடைய 22 வயசுல இப்ப எல்லாரையும் ரிலேட் பண்ணி பாத்தீங்கன்னா அவங்க எல்லாமே இறந்து போனாங்க.
எங்களோட 22, 23 வயசுல இருந்து கிட்டத்தட்ட 28, 29 வயசு வரைக்கும் யாரெல்லாம் சிவில் சர்வீஸ் எடுக்கிறாங்க சார், மேபி அவங்களோட யூத் வந்து ப்ராப்பரா யூஸ் பண்ணுவாங்க. சினிமாக்கு போறது அங்கே இங்கேன்னு சுத்தாம இந்த புட்களையும் இந்த படிப்புலையுமே நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ எங்களுடைய யூத் வந்து ஒரு ரைட்ஃபுல்லான டைரக்ஷன்ல, நாலேஜான ஒரு டைரக்ஷன்ல நாங்கள் வந்து பேசும்போது இந்த மாதிரி ஒரு நல்ல குரூப்ல ஒரு நல்ல நட்பு வட்டாரம் எங்களுக்கு கிடைச்சு. அதுக்கு சார் எங்களுக்கு ரொம்ப இப்போ நீங்க ஹவு யூ டேக் வித் ஃபர்தர். இப்போ நீங்க எல்லாம் ஓரளவுக்கு எல்லாருமே இதாகிட்டீங்க வந்து. இப்போ டித்தி ஸ்டான்ஸுக்கு நீங்க லாயரு, அப்படி இப்படி வந்து ஏன் ரிஜிஸ்டர் பண்ணாம இருக்கீங்க? ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணாம இருக்கீங்க? இது அது கொஞ்சம் வாய்தா ஆயிட்டு இருக்கு சார். அதை பண்ணி அதனால இந்த ஜேர்னி வந்து ரொம்ப இன்னும் இது நல்ல ஒரு மெட்டீரியல் இருக்கும், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க வேற ப்ரொஃபஷனுக்கு போனா கூட இந்த ரைஸ் கான்ஃபிளிக்ஸ் 2009 batch IPS resigned from West Bengal cadre. 2010 ARS join பண்ணேன். அந்த சர்வீஸ் ஆனதுக்கு மெயின் ரீசன் எங்க அப்பா பெரிய அண்ணன், அதே மாதிரி சார் சுரேஷ்குமார் சார், எங்க அம்மா அப்பாவுக்கும் மேல சார் நான் மதிக்கிறேன் இன்ன வரைக்கும். சார் சொல்லிட்டு மெடிசின் ஸ்டடி சர்க்கிள் வந்து அந்த கான்செப்டை எப்படி எவால்வ் பண்ணி எப்படி கொண்டு போகணும் ஃபியூச்சர்ல அப்படின்னு ஸ்டில் பண்ணிட்டே இருக்கோம். எனக்கு வந்து பப்ளிக் சர்வீஸ், சோசியல் சர்வீஸ் வந்து ரெண்டுலேயே ஊறி போன ஒரு விஷயம். எங்க அப்பாவும் அப்படிதான் சாரோட இன்ஸ்பிரேஷன் மோட்டிவேஷன் ஸ்டில் பண்ணிட்டு இருக்கேன். கரெக்டாக சார் கூட சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு thousands and thousands of students of various schools and colleges still now அதே எந்தூசியாஸ்டோட பண்ணிட்டு இருக்கோம். என்னோட மெயின் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, நான் சும்மா விளையாட்டுக்கு போடல, ஹாபீஸ்ல வந்து பிளேயிங் அண்ட் வாட்சிங் ஃபுட்பால், கிரிக்கெட், நான் எல்லா கேமும் விளையாடுவேன். கிரிக்கெட் அதே மாதிரி மோட்டிவேட்டிங் யங் மைண்ட்ஸ் 150 போட்டிருந்தேன். அங்கே போய் பிளக் பண்ணல. ஸ்டில் now I am following it. Still before my life I am following it. சொல்லிட்டு இருந்தாங்க, நாங்கள் ஸ்டடி சர்க்கிள்ல இருந்து படிச்சோம். நான் 97 டெல்லி போயிட்டோம், ஹாஜிராபாத்ல படிச்சுட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் சென்னையில் ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர்ல படிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் நான் 2009 வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் வந்துட்டு சார் பார்த்தேன். அப்போ சிட்டரஸ் என்னோட ஸ்கூல் கிளாஸ்மேட், க்ளோஸ் ஃப்ரெண்டு. 2001 எனக்கு எந்த லாங்குவேஜ் தெரியும். ஃபர்ஸ்ட் டைமே ஃபிலிம்ஸ் பாஸ் பண்ணி மெயின்ஸ். அப்பையிலேருந்து நான், பாலு, கண்ணன், சீனா, ஆனந்தி, வேரியஸ் படிச்சோம். அது மாதிரி அப்படியே எவால்வ் ஆகி வந்துட்டு நான் வந்து 5 பிரெயின்ஸ் ஒவ்வொரு வாட்டியும் போகும் போது எங்க அம்மா அப்பா எங்க அண்ணன் எந்த அளவுக்கு மோட்டிவேட் பண்ணுவாங்களோ, போட்டியில இருந்து ஒவ்வொரு லெசன் அதே மாதிரி சார் வந்து எப்படின்னா ஒரு டிப்ளமேட்டிக்கா தான் சார் சொல்லுவாங்க. மோட்டிவேஷன் தட் இஸ் அ டிரைவிங் ஃபோர்ஸ் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். ஒரு 100 கணக்குல வந்து 1000 ஐஏஎஸ் ஆகட்டும், ஐபிஎஸ் ஆகட்டும், ஐஆர்எஸ், குரூப் 1 சர்வீசஸ், குரூப் 2 ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன், ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு, இது மாதிரி வந்து இமேஜினே பண்ண முடியாது. சார் வந்து என்ன சொல்றாரு, அவுட்ஸ்டாண்டிங் ரோல் மாடல் சார். ஒரு பெரிய விஷயம் சார். டில் நவ் நான் ஃபாலோ பண்றேன். சாரும் எனக்கு வந்து அவங்க எங்க அம்மா அப்பா தவறிட்டாங்க. நான் வந்து எங்க அம்மா அப்பாவுக்கு மேல எங்க அண்ணன் அதே அளவுக்கு எங்க அம்மா அப்பாவுக்கு மேல சார் இன்னைக்கு நான் வந்து தெய்வமா தான் பாக்குறேன். எல்லாருமே அதான் சொல்லுவாங்க, எல்லாருமே சொல்லுவாங்க சார் வந்து அந்த அளவுக்கு அதெல்லாம் சார் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. அதான் சார் ஃபாலோ பண்றோம். ஒன்லி திங் என்னன்னா ஸ்டடி சர்க்கிள்ல வந்து எல்லாமே கான்ட்ரிபியூட் பண்ணி அலுமினிஸ் நிறைய பினான்சியலா புக்ஸ் வாங்கி கொடுக்குறது, செல்ஃப் இன்னமும் நிறைய பண்ணணும் சார். பட் கவர்மெண்ட் இதை கரெக்டா கொண்டு போகணும். அதனால கொண்டு போய் ஸ்டடி சர்க்கிள் கான்செப்ட் நல்லா இவால்வ் ஆகும் சாருக்கு ஆசை. பட் அவுட்ஸ்டாண்டிங் லீடர்ஸ், போர்ட் டெப்டி டைரக்டர், நல்ல அசிஸ்டன்ட் டைரக்டர், டிஸ்ட்ரிக்ட் இது ஹையஸ்ட் லெவல்ல கொண்டு போய் எல்லாருமே அவ்வளோ ஸ்டடி சர்க்கிள் எல்லா டிஸ்ட்ரிக்டும் நல்லா வரும். அந்த இன்ஸ்பிரேஷன் அதை கொண்டு வந்தா நல்லா இருக்கும். ஆசை நான் கடைபிடிக்கும் போயிருக்கேன். சாரோட ஊருக்கு சொந்த ஒர்க் போயிட்டு அதுவும் வந்து சார் சொன்னாங்க, அதை எடுத்துக்கொண்டு சார்லாம் வந்து சொத்தையே வந்து அங்க எடுத்து கொடுத்துட்டாரு. மாணவர்களுக்காகவே வந்து இது மாதிரி ஒருத்தர் நான் பார்க்க முடியாது.
ஏன்னா எங்க ஃபேமிலியில எங்க அப்பா, எங்க சின்ன தாத்தா, எங்க தாத்தா எல்லாருமே சார் வந்து செல்ஃப்லெஸ் சர்வீஸ் ஃபார் தி சொசைட்டி. எங்க அப்பா சொல்லுவாரு, we should be an asset to the country. வந்து சார் பார்த்து அசட் நிஜமானே எந்த வந்து சமுதாயத்துக்கும் நாட்டுக்கும் சொசைட்டி பீப்புள் கண்ட்ரி அதை வந்து சார் கட்டாயமா இதை வந்து ஐ வில் டூ இட், we all will do it. சாரோட இதை வந்து கட்டாயம் நீங்க என்ன முகவரி, உங்க தொலைபேசி நம்பர் நான் அங்க வைக்கிறேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு போற போது ரெக்கார்ட் பண்ணிட்டு நம்ம எப்படி ஒரு ஆளை, ஒரு மனிதரை அல்லது ஒரு குழுவுல நம்ம என்ன சாதிச்சோம்ன்றதுக்கு ஒரு வரலாற்று செய்தி இருக்கணும். அதுதான் இது நாங்க ஏற்பாடு பண்ணிருக்கோம். போகும்போது தயவு செஞ்சு கூட்டமாவது நம்ம எல்லாரும் இணைஞ்சி வேலை செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இப்ப இன்கம் டாக்ஸ் கமிஷனர் சொன்ன மாதிரி எனக்கு கிடைச்ச ஒரு தகவலை என் தந்தைக்கு ஈடா ஒரு மனிதர் வழங்குறாருன்னு சொல்றதே ஒரு பெரிய விஷயம். அது அந்த விஷயத்த அந்த பொருள் இருக்குல்ல, அப்பா, அம்மா, ஐயா, இந்த சொற்கள் எல்லாம் ஒரு காமனான பொது சொற்கள். ஐயான்றது ஒரு தனிப்பட்ட நபருக்கு மட்டுமே இல்லை, யார் யாரெல்லாம் உலகத்துல பெரிய வியக்கத்தக்க செயல்களை செய்யறாங்களோ அவங்க எல்லாம் ஐயா தான். நம்ம யார் யாரெல்லாம் நேசிக்கிறோமோ அவங்க எல்லாம் நமக்கு அப்பா தான். யார் யாரெல்லாம் நம்ம சகோதரிகளா இருக்காங்களோ அவங்க எல்லாம் தாய்மா இருக்காங்க. அதனால அந்த வகையில எல்லாருடைய செயல்பாடும் ஈடுபாடும் ஒரு தனி மனிதனுக்காக கிடைக்கிற ஒரு பெரிய புகழ நீங்க எப்படி அதை ரெப்ளிகேட் பண்றீங்கிறது எல்லாம் சொன்னீங்க. எல்லாருக்கும் மகிழ்ச்சி. என்னுடைய உயிர் நண்பர், எழுதுகை நண்பர், சமுதாயத்தினுடைய அடிமட்டத்துல இருந்து நாங்க 2 பேரும்